நமது அற்புதமான பாரத நாடு இறை சக்தி நிறைந்தது. அப்பேற்பட்ட நம் சனாதன பூமியான நம் நாட்டில் எரிசக்தியே இல்லை என்று நாஸ்திக கூட்டங்கள் மக்களை அஞ்ஞானத்தில் மூழ்கடிக்கின்றன. அந்த அஞ்ஞானங்களை நீக்கி ஞானத்தை அருள்வதற்காக நமது காமாட்சி வேத சிவாகம வித்யாலய மாணவர்கள் ஆஸ்தீகமா நாஸ்தீகமா என்ற தலைப்பில் மாபெரும் விவாதத்தை செய்ய உள்ளனர். ஆஸ்தீகம் என்ற குழுவில் தலைமை சிவாச்சாரியாராக வாதம் செய்பவர் சாம்பமூர்த்தி சிவம். இறை சக்தியே இல்லை என்று விவாதம் செய்யக்கூடிய நாஸ்திக தலைவர் முத்துசுவாமி சிவம். ஆக இம்மாணவர்கள் ஆஸ்தீகமா நாஸ்தீகமா என்ற தலைப்பில் வாதம் செய்ய உள்ளனர். ஒரு விருட்சத்தின் கீழ் ஒரு சிவாச்சாரியா தன் சிஷ்யர்களுக்கு சித்தாந்த விஷயங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீபும் நபும் சகாதித்வா ஜகதக்கார்யதர்சனாத் அஸ்திகர்த்தா சஹத்வை தத் ஸ்ருதத்யஸ்மாத் பிரபுர்ஹரஹ. பொருள்: அவன் எனவும் அவள் எனவும் அது எனவும் வேறுபடுத்தி காணக்கூடிய நிலையில் உலக உயிர்களும் உலக பொருள்களும் விளங்குவதாலும் ஒரு காலத்தில் தோன்றி நிலை பெற்று ஒடுக்கும் நிலையில் உலகம் உள்ளதாலும் அதற்கு காரியத்தன்மை சித்திப்பதாலும் உலகத்துக்கு முழுமுதல்வன் என ஒருவன் உள்ளான். அவன் இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்க வேண்டிய இடத்தில் ஒடுக்க வேண்டிய காலத்தில் ஒடுக்கி மீண்டும் படைக்கிறான். இந்த காரணத்தால் ஹரன் என சிறப்பு பெயருக்கு உரிய சிவபெருமானே பிரபஞ்ச காரியம் அனைத்தையும் நிர்வாகிக்க வந்த முழுமுதல் கடவுள் ஆவான் என இதிலிருந்து நாம் என்ன உணர வேண்டும் என்றால், இறைவன் என்ற சிவபெருமான் இருக்கிறார். பார்த்தீர்களா? இல்லாத கடவுளை இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் குழந்தைகள் பொய் கூறி ஏமாற்றுகிறார்கள். இந்த கூடங்கள் அவர்களை கண்களால் பார்த்திருக்கிறீர்களா? காதினால் கேட்டிருக்கிறீர்களா? இல்லை, உங்கள் விரல்களால் தொட்டிருக்கிறீர்களா? இது எதுவுமே செய்யாமல் அந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, பைத்தியக்காரர்களா? நீங்களும் சிறியீர்கள். என்ன சிரிப்பு? நகைச்சுவையோ? நான் பண்ணி கொள்கிறேன். சரியா? அமைதியாவே. இப்படி ஊரை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்தால் எங்களோடு விவாதம் குறித்து அதை வெற்றி கொள்ள பாருங்கள். ஓ, நான் வாதம் செய்து நான் வென்றால் உன் பாடத்தில் நீர் எனக்கு இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயாரா? இந்த நகைச்சுவைக்காரர்களை உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நீங்களே இந்த விவாதத்தை முடித்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் கருப்பு கூட உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிடும். அப்புறம் உங்கள் விருப்பம். ஆரம்பிக்கலாமா? சிஷ்யர்களே, முதலில் நாத்திக தலைவருக்கு கரகோஷம் கொடுங்கள். நாங்களும் அமர்வோம். நீங்கள் சொல்ல வேண்டாம். மறுபடியும் கரகோஷம். ஏனென்றால் முதலிலே கடவுள் முன்னால் நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். நான் எப்போது ஒப்புக்கொண்டேன்? நீ பொய் கூறுகிறாய், பொய் கூறுகிறாய், பொய் கூறுகிறாய். நான் சொல்லவே இல்லை. நீங்கள் கூறினீர்கள். நான் சொல்லவில்லை. நான் சொல்லவில்லை. பொருங்கள், நான் விளக்குகிறேன். இப்பொழுது ஒரு பொருள் உள்ளது என்று சொன்னால் தானே இருக்கிறதா இல்லையா என்று நிர்ணயிக்க முடியும். நீங்கள் ஏதோ குழப்புகிறீர்கள். இது சரியல்ல. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுவதும் குழப்பம் தான் கூறுகிறேன். உதாரணத்திற்கு இந்த சிஷ்யனின் பெயர் ஈஸ்வரன். இப்பொழுது கூறுங்கள், ஈஸ்வரன் இருக்கிறானா இல்லையா? அவன் இருந்தால் எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? போய் நிலையை பாருயா. இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். அதற்கு என்ன? கண்டிப்பாக இதோ உன் பக்கத்தில் தானே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என்ன நான் சொல்வது? சரி ஈஸ்வரா, ஓடி சென்று எங்கேயாவது மறைந்து கொள். இப்பொழுது கூறுங்கள், ஈஸ்வரன் இருக்கிறானா இல்லையா? இப்பொழுது உங்கள் முன்னால் தான் எழுந்து ஓடினான். நீங்களே இருக்கிறானா இல்லையா என்று கேட்கிறீர்கள். நான் சொன்னேன், இருக்கிறானா இல்லையா? ஒரு நிமிடம். நான் சொன்னேன் அல்லவா, இவர்கள் இப்படித்தான்
ஏமாற்றுவார்கள். இருக்கிறானா இல்லையா? இப்பொழுதே என்று சொன்னார், இல்லை இல்லை இல்லை. அப்படியா? ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக நான் அடித்து வருகிறேன். அவனுக்கு இல்லையா? அன்பு நாத்திகவாதிகளே, உங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் சிறிது நேரம். ஈஸ்வரா, அந்த சிலாக்களை எடுத்து அவர்களின் மேல் போடு. சிலாக்கள் என்றால் பூமழை போல. அவர்கள் இப்பொழுது தெரியும் என்ன நடந்தது. ஐயோ, வலிக்கிறது வலிக்கிறது. கல்லால் அடிக்கிறார்கள், கல்லால் அடிக்கிறார்கள். இப்பொழுது ஈஸ்வரன் இருக்கிறானா இல்லையா? அவன் இருந்தால் எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? கேள்விக்கு பதில் சொல். ஈஸ்வரன் இருக்கிறானா இல்லையா? ஐயோ, இருக்க சொல்லையா முதலில். எங்கே இருக்கிறான்? அவன் எங்கே இருந்தால் எனக்கு என்ன? ஈஸ்வரா இருந்து இப்பொழுது ஒரு ஈஸ்வரன் எங்கிருந்தான்? எங்கேயோ இருந்தான். ஆனால் அடிபட்டு விழுகிறது, வலிக்கிறது. அப்பா, ஈஸ்வரா இருந்து ஈஸ்வரன் மறைத்திருந்து எப்படி உங்களை அடித்து அதை நீங்கள் எப்படி வழியால் உணர்ந்தீர்களோ அதே போல் பரமேஸ்வரன் எங்கும் நீங்கவர் நிறைந்து ஆத்மாவின் உள்ளின்றும் கடந்தும் கடவுள் என்ற பெயருக்கு நீங்கள் சொல்வதற்கு ஏதோ கூறப்பட்டிருக்கிறது. வேறு ஏதாவது உதாரணம் இருந்தால் அதை கூறும். கூறுகிறேன். இன்னொரு உதாரணம் சொல்லணுமா? சரி, மணி மதியம் 12:30 ஆகிறது. உங்களுக்கு பசிக்கிறதா? எங்களுக்கு பசிக்கவில்லை. அடிக்க மாட்டோம், பயப்படாது. பசிக்கிறதா இல்லையா? எனக்கு பசிக்கிறது ஐயா. உங்களை வைத்து ஒரு ஊர்காய் கூட போடப்படுகிறேன். எங்களுக்கு பசி இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்பதனால் இல்லை என்று சொல்லக்கூடாது அல்லவா? இருக்கிறது. பசிக்கிறது தானே? அப்படி என்றால் பசியை கண்முன் நிற்க சொல். இது என்ன கேள்வி? என்னை பதில் சொல். ஏதாவது ஒரு நிமிடம் அவகாசம் கொடுத்தால் தானே நான் பேச முடியும். சொல். திரும்ப திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்கிறார். பசி எப்படியா அடிக்கும், எப்படி தொடும், அதை உணரத்தானே முடியும். அதே போல் இறை சக்தி உணரவே முடியும். வாயை கூறிக்கொள். என்னுடைய கூட்டாளி சரியா? அவனுக்கு காலம் கட்டிக்கிட்டு. உங்களுக்கு தேன் தெரியுமா? அதில் என்ன சந்தேகம்? தேன் தெரியாதவர் யாராவது இருப்பாரா? தேன் இனிக்குமா, கசக்குமா, துவக்குமா, புளிக்குமா? அது இனிக்கத்தான் செய்யும். நீங்களும் சொல்லுங்களேன். இல்லை, தேன் கசக்கும். இவன் ஏன் இப்படி பண்ணுகிறான் என்று புரியவில்லை. தேன் கசக்கும். இனிக்கும் கசக்கும். இனிக்கும் தேன் கசக்கும். இனிக்கத்தான் செய்யும். சரி, தேனை கண்முன் அதன் இனிப்பை கண்முன் காணும். ஏன் தான் இப்படி பேசி என் தலை வலிக்கிறதோ? தேன் இனிக்கத்தான் செய்யும். அதை கண்முன்னால் காட்ட முடியாது. அதை குடித்தால் அதை உணர முடியும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதே போல் இறை சக்தி மத்தியானத்திலே உணர முடியும். எனக்கு புரியவில்லை. எனக்கு இன்னும் அது ஒன்றுமே புரியவில்லையே. நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூறுங்கள். இதை நான் முழுதாக ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் இறை சக்தி இருக்கிறது என்று ஏதோ உணர்கிறீர்கள். என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் இதை புரியாதபடி சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் இருக்கணும் சொல்லணும். ஆனால் அவர் இருந்தால் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, அந்த இளைஞர் முன்னொரு காலத்தில் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அதை செய்தார், இதை செய்தார், அங்கு சூப்பினார், இங்கு வளைத்தார் என்று உங்களின் பெற்றதில் கதை கட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, அதை எங்களால் நம்ப முடியவில்லை. அதற்கு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியவில்லை சொல்லுகிறார்கள். சரி, உன் பெயர் என்ன? என் பெயர் கடவுள் இல்லை என்கிறார் ராமசாமி. உன் தாத்தா பெயர்? மாடசாமி. அவருக்கு முன் ராமசாமி. அதுக்கும் முன் ஆறுசாமி. சரி, ஆறுசாமி நீ பார்த்திருக்கிறாயா? இல்லை. என் தாத்தாவை எப்படி என்னால் பார்க்க முடியும்? அல்லது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? கேள்விப்பட்டிருக்கிறேன். என் தாத்தா மிகப்பெரிய கவிஞராம். அவர் ஒரு பையன். என் தாத்தா கவிஞர். அவர் ஒரு பித்தன். மக்களே, என் தாத்தா கவிஞர். அவர் ஒரு பைத்தியம். என் தாத்தா கவிஞரா? சொல்லுங்க, சொல்லுங்க. என் தாத்தா கவிஞர். அவர் ஒரு பைத்தியம். இல்லை, என் தாத்தா கவிஞர் தான். ஓ, உன் கண்களால் காணாத உன் தாத்தா கவிஞர். ஆனால் பல ரிஷிகளும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என பல ஆச்சாரியர்களும் ஈசனை உணர்ந்து அவரின் வடிவத்தையும் அவரின் பிரபாவங்களையும் பாடியும் புராணமாய் வந்தது பொய்யா?
பேசுகிறீர்கள், கடவுள் இருக்கிறார் என்கிறீர்கள். அப்பொழுது முன்பு நான் கேட்டதுபடி ஆத்மா என்பது இல்லைதானே? ஒரு நிமிஷம். பரம்பரை முழுவதும் சாமி சாமி என்று வைத்துக் கொண்டு இறைவனே இல்லை என்றால் என்ன அர்த்தம்? என் குடும்பத்தை பத்தி நீ பேசாதே, எனக்கு அது கோபம் வரும். வேண்டாம், அதை பற்றி பேசாதே. நீ வேண்டும் அதை பற்றி ஆரம்பிக்கிறாய். கேட்ட கேள்விக்கு பதிலை கூறுகிறேன். இல்லை, என் குடும்பத்தை பற்றி இருப்பதாக நான் இப்பொழுது கிளம்பி விடுகிறேன். நீ தோற்று விட வேண்டும், அதற்காக தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். கேள்வி 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 கேள்விதானே, கேட்டு விடலாம். சரி, நீ சொல்கிறாய் அல்லவா ஐயா, அப்போது ஏன் அவரை காண முடியவில்லை? ஆன்மா என்பதே இல்லை என்று சொல்கிறேன் நான், ஆனால் நீங்கள் இருக்கு என்று சொல்கிறீர்கள். அதற்கு என்ன உதாரணம்? ஆன்மாவும் உள்ளது. எதை கேட்டாலும் இருக்கு இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்பதற்கு பதில் கண் ஆன்மாவா? இல்லை. மூக்கு இல்லை. வாய் ஆன்மாவா? இல்லை. காது இல்லை. நெஞ்சு இல்லை. இது இல்லை. கண்களுக்கு கண் என்று பெயர் இருக்கும்போது எப்படி ஆத்மா ஆக முடியும்? எதுவுமே ஆன்மா இல்லை. ஆமாம், இல்லை இல்லை இல்லை. எது எதுவுமே கடைசி வரை ஆன்மா இல்லை இல்லை என்று உரைக்கிறதோ அதுவே ஆன்மா. புரியுதா? கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் கடவுள் இருக்கிறார் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மாவின் பயனானது என்ன? இப்படி அந்த ஆன்மா இருக்கு என்றால் அந்த கடவுளானவர் என்பது அந்த ஆன்மாவிற்கு தேவையே இல்லையே. ஏன் அந்த ஆன்மாவுக்கு எதுவும் செய்ய தெரியாதா? இல்லை, அந்த கடவுள் உதவி இல்லாமல் எதுவும் பண்ணாதா? ஆன்மாவால் காது, கண்கள், கை, கால் போன்ற இந்திரியங்களை மட்டுமே ஆள முடியும். தானாக தன் ஜனன மரணங்களை முடிவு செய்ய முடியாது. இறைவனின் அருளால் ஆன்மா தான் செய்த கர்மாக்களை அனுபவிக்கிறது. நீ செய்த நல்வினை தீவினை மூட்டைகளை அனுபவிக்க உனக்கு தமோ எனும் உணர்வை கொடுத்து, போனம் எனும் உலகத்தை அளித்து, கரணம் எனும் இந்திரியங்களை தந்து, போகம் எனும் அனுபவித்தலை கொடுத்து, கடைசியாக மோட்சம் எனும் முக்கிய அருள்கிறார். ஒன்றை புரிந்து கொள், நன்றாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன் உடலுக்கு மட்டும்தான் உன் நண்பர்களும் உறவினர்களும் மற்றவர்களும் உதவ முடியும். ஆனால் இறைவன் ஒருவன் மட்டுமே இருக்கும் பொழுதும் தர்மம், அர்த்தம், காமம் இவைகளை தந்து இறந்த போதும் ஆன்மாவிலிருந்து மோட்சத்தை அளிக்கிறார். ஆக இறைவன் ஒருவரே சிறந்த ஆன்மாவாதியாக இருக்கிறார். அவர் கருணையை சிந்திப்பார். அப்பேற்பட்ட இறைவன் ஏன் மறைந்திருக்கிறார்? தைரியமாக வரவில்லை. அதற்கு என்ன பயமா? அவரை காண முடியுமா? கண்டிப்பாக காண முடியும். எப்படி? சொல்கிறேன். மதுரையில் பாண்டியர் ஆட்சி காலத்தில் ஒரு பிட்டு விற்கும் கிழவி, ஏழை கிழவி, தினந்தோறும் பிட்டு செய்தவுடன் சொக்கநாதர் கோபுரவாசல் முன்னின்று பக்தியுடன் சொக்கநாதா இதை ஏற்றுக்கொள் என்று ஒரு பிடிப்பிட்டை மனதால் அர்ப்பித்து வந்தார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சமயம் மதுரையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அதை தடுக்க வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து அணை கட்ட வேண்டும் என்று அரசு ஆணையிட்டது. கிழவிக்கோ உறவினர் யாரும் இல்லை. அதற்கு நான் சென்று பிட்டு செய்து தர வேண்டும். அந்த கிழவிக்கு கூறுகிறேன். வெள்ளத்தால் பாதையில் மூழ்கின பிட்ட கிழவி கோவில் வாசலுக்கு செல்ல முடியவில்லை. அதனால் என்ன நடந்தது என்று தெரியுமா? பரமனே கிழவிக்காக வந்து மண் சுமந்து சாட்டை அடிபட்டு கிழவிக்காக உதவினார். எனக்கு அந்த ஒரு பிட்டுக்காகவா? அதில் அவர் பசி தீர்ந்து விடுமோ? முட்டாளே, அவர் வந்தது என்ன எப்படி சொன்னார்? உண்மைதான். நான் நாத்திக தலைவரா? நாத்திக தலைவரே, அதற்கு அர்த்தம் அப்படி அல்ல. பிட்டிற்காக அல்ல, அவன் தினந்தோறும் அவள் வந்து சொக்கநாதா சொக்கநாதா என்று பக்திக்காக பக்தியுடன் அதை அர்ப்பித்ததால் அந்த பக்திக்காக வந்து அவன் அவதிப்படும் நேரத்தில் யாரும் உறவினர் யாரும் இல்லையே, இந்த மண்ணை யார் சுமப்பா, யார் அணை கட்டுவா? அப்பொழுது அவன் தவித்த தவிப்புக்கு இறைவன் தரும் மருந்தாக வந்து சாட்டையை பெற்றால் அவன் உதவி எடுத்துட்டே நான் வாங்கிக் கொள்வேன். அவர் வந்தது பிட்டுக்காக அல்ல, அவர் வந்தது அவளின் பக்திக்காக. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தினந்தோறும் அந்த கிழவி சென்று சொக்கநாதா சொக்கநாதா என்று உணர்ந்து பக்தியுடன் செய்ததால் தான் இறைவனுக்கு வந்தார். இதனால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? உணர்ந்தால் உயர்வோம். கிழவி உணர்ந்தால் உயர்ந்தார்.
யாரடா நீ? மாங்கா. நான் ஒன்று கூறுகிறேன். ஏழு வந்தார்கள் தெரியுமா? நீங்கள் கூறுங்கள். அவன் தானே மடையா? நீதானே எல்லாத்துக்கும் காரணம். இவன் வாழ்நாள் முழுவதும் நாஸ்திகனாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் கூப்பிட்டு வந்தார். ஆனால் இவனும் 4 கேள்விக்கே அந்த பக்கம் சென்று விட்டான். நீயும் உன்னுடைய யோசனையும் தூக்கி குப்பையில் போகும் யோசனை. நாங்கள் வணங்கும் இறைவன் பெயர் என்ன தெரியுமா? தெரியாது. சிவன். இருக்கட்டும். சிவ என்ற 2 வார்த்தை திருப்பி போடு. அவர் வார்த்தையை திருப்பி போட வேண்டிய யோசனை எனக்கு தேவையில்லை. சிவ என்ற வார்த்தையை திருப்பி போடேன். வசி. எதனால்? சிவனை வணங்குவதால் அவரை வசித்து விடுவார் என்று பக்தர்கள். சிவ வசி. அதனால் சிவன் என்று சொல்கிறார். நீங்கள் சொல்வது ஏதோ உள்குத்தி இருக்கிறது போல் தெரிகிறது. ஆனால் அந்த இறைவன் எதற்கு மறைந்து உள்ளார் என்று நான் போன முறையே கேட்டேனே, அதற்கு பதில் இல்லை. அதற்கு காரணம் பயம். பயம் தானே இறைவனுக்கு பயம். ஆமா, பயம் இருந்தால் அவர் வந்திருக்கலாமே. உன் மனைவிக்கு பிறந்த நாள் எப்போது வந்தது? எல்லார் மனைவிக்கும் பிறந்த நாள் ஒரு நாள் வரும். என் மனைவிக்கு போன வாரம் தான் வந்தது என்று நினைக்கிறேன். போன வாரம் தான் வந்தது. என்ன பரிசளித்தாய்? தங்க நகை கொடுத்தேன். எப்படி கொடுத்தாய்? என் விதத்தில் கொடுத்தாய்? என் சிறு தங்கங்களை கொடுத்தேன். எப்படி கொடுத்தாய்? அவளுக்கு இன்ப அதிர்ச்சி என்பது மிகவும் பிடிக்கும். அதனால் இரவு 12:30 மணி அளவில் அவளை எழுப்பி அவளை அமரச் செய்து அப்புறமாக அவர் கண் திறந்து என்ன வேண்டும் என்று கேட்கும்போது இன்ப அதிர்ச்சியாக கொடுத்தது ஏற்பாடு இருக்கிறது. ஏன் நகையை மறைத்து வைக்கிற? நகைக்கு என்ன பயமா? அது இன்ப அதிர்ச்சியா? அது உனக்கு புரியாது. அதே போல் எப்படி ஒரு நகையை மறைத்து இரவு பெரிய போல் 12 மணிக்கு இன்ப அதிர்ச்சி தந்தாலோ அதே போல் எங்கள் குருநாதரானவர் உரிய நேரத்தில் பரமனை ரகசியமாக சிஷ்யனுக்கு இன்ப அதிர்ச்சி மூட்டும் வகையில் உபயோகிக்கிறார். நீ சொல்வதெல்லாம் சரியே. ஆனால் என்னை பேய் சொன்னால் என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கிறார். 12 மணிக்கு உலாவும் பேய் தானே. அதையெல்லாம் பேசாதே. அது இன்ப அதிர்ச்சி. அது பேயா? பிறந்த நாளுக்கு 12 மணிக்கு கண்டதை வெட்டக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் விளக்கேற்ற வேண்டும். அதுதான் நம் சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தோடு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆனால் இந்த இன்ப அதிர்ச்சி மூலம் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அவர்களின் மகிழ்ச்சி. கேட்ட கேள்விக்கு போகிறேன். ஒரு நகையே ரகசியமாக காண்பிக்கும் பொழுது ஒரு பிரபுவடா இறைவனை ரகசியமாக காண்பித்து சிஷ்யனுக்கு ஆனந்தம் தருவது என்ன? நகையே ரகசியமாக காண்பிக்கும் பொழுது அவர் இறைவன், அவரை காண்பித்து தப்பு இருக்கிறது. இவன் கேள்விகள் கொடுக்கும் பதிலெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. சரி, அவரை ஏன் காண முடியவில்லை? அவரை யாராவது பார்த்திருக்கிறார்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அவரை யாராவது பார்த்திருக்கிறாரா? அப்படி இல்லை என்றால் நாங்கள் அவர்களை வழிபடுவதை ஏன் தடுக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் அவர்களை வழிபடக்கூடாது என்று சட்டமா? நாங்களுக்கு தடுப்போம், தாராளமாக வழிபடுது. இல்லை, நீங்கள் தடுத்தீர்கள். எங்கள் மக்கள் உள்ளே வரும் பொழுது அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை ஏன் உடைக்கிறீர்கள்? எனக்கு அந்த அப்பாவி மக்களே ஏதோ அந்த கருங்கல்லை பூஜை செய்து கொள்வேன் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கும் அந்த ஆசையை கூட நிறைவேற்ற விட மாட்டீர்களே. இதுதான் உங்கள் சமயமா? எதற்கு வழிபடுகிறார்கள்? ஏதோ சொல்கிறார்கள், அவர்களின் ஆத்ம திருப்தியாம். ஏதோ ஆசை என்று சொல்கிறார்கள். யாரின் மேல் உள்ள ஆசை? அதற்கு அந்த கருங்களின் மீது உள்ள ஆசையா? யாரின் மேல் உள்ள ஆசை? அதான் அந்த கருங்களில் இருக்கிறாரே ஒரு சக்தி, அவர் மீது உள்ள ஆசை. நான் கேட்கிறேன், உனக்கு ஒருவரை பிடிக்கும் என்றால் அவர் கூறுவதை கேட்பாயா மாட்டாயா? நிச்சயமாக கேட்பேன். அதில் என்ன சந்தேகம்? அப்பொழுது அந்த பக்தர்களுக்கு இறைவனை பிடிக்கும் என்றால் அவர் கூறிய ஆகமங்களை ஏன் செய்கிறார்கள்? ஏன் என்று நான் கூறுகிறேன். கேட்டால் உடாஸ் கட்டுக்கதை. இது யாரோ மனிதர்கள் உருவாக்கினார்கள். நீங்கள் தான் உருவாக்கினீர்கள். நீங்களே உருவாக்கி அதற்கு நீங்களே புத்தகம் போட்டு அதை நீங்களே வெளியிட்டு அதை வைத்தும் சம்பாதித்து மேலும் கோயிலில் நாங்கள் தான் பூஜை செய்வோம் என்றும் சம்பாதிக்கிறீர்கள். இது சம்பாதியம் தானே? உங்களுடைய திறமையை வைத்து தானே சம்பாதிக்கிறீர்கள். கூறுகிறேன். மொத்தம் ஆகமம் 28. அதற்கு என்ன இப்பொழுது? ஒவ்வொரு ஆகமத்திற்கும் பல உபாகமங்கள் உள்ளது. இருந்துட்டு போகட்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஆகமத்திலும் 10,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இருக்கட்டும். ஒவ்வொரு ஸ்லோகங்களும்
உள்ளது. ஏதோ இருக்கட்டும், நீ என்ன சொல்ல வருகிறாய் அதை மட்டும் சொல். பல கோடி ஸ்லோகங்களை எப்படி ஒரு மனிதனால் செய்ய முடியும்? உன்னால் செய்ய முடியுமா? தமிழ் மொழியை எடுத்துக்கொள். பல கோடி கட்டுரைகள் எழுது. எத்தனை தேவைப்படும்? இதை எப்படி ஒரு மனிதனால் செய்ய முடியும்? சர்வஞான பரமேஸ்வரனால் மட்டுமே உபதேசிக்க முடியும். அங்க சென்றால் மாமாசி வித்யாலய மாணவர்கள் ஆபத்தில் பட்டியலில் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் யார் உபதேசிக்கப்பட்டது, எங்கு உபதேசிக்கப்பட்டது, யார் உபதேசித்தார்கள், அவர்கள் யார் உபதேசித்தார்கள், பரம்பரையாக வழிவகுத்து ஆகமங்கள். இப்பொழுது போதும். அப்பேற்பட்ட ஆகமம் அவரின் அருள்வாக்கு. உனக்கு பிடித்தவர்களின் பேச்சை நீ கேட்பாயானால் உனக்கு பிடித்த ஆண்டவரின் ஆகம பேச்சை ஒப்புக்கொள்ளவே வேண்டும். சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வடமொழி வேண்டாம் என்றால் இந்த நாட்டில் வடமொழியே கூடாது என்று கூறுபவர்களுக்கு வடமொழி இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதான் வடமொழி வேண்டாம் என்கிறார்கள். அவர்கள் பெயர் என்ன? வேண்டாம், இந்த அரசியல் எல்லாம் கொண்டு நீ மாட்டி விட்டு விடாது. உனக்கு இதுவே பிழப்பு. அவனை கூட்டி வந்து அங்கே தள்ளிவிட்டாய், அமைதியாக இருந்தவனை சீட்டி விட்டாய். இப்போது இந்த அரசியல் மாட்டி விட்டு என்னை நம்ப வைக்கிறாயா? நீ நாட்டுக்கு தலைவனாக வேண்டுமா? அப்பேற்பட்ட ஆகமத்தில் என்ன கூறியிருக்கிறார்? விப்ரக்ஷத்ரிய சூத்ராஹ தீட்சிகாஸ்த பிரவேசகாஹ ஆத்மார்த்த விதனம் குர்யாத்ம பராத்மகம். ஐயா, ஒரு நிமிடம். எதற்காக மன்னித்து விடுதலை எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருக்கிறாய்? அதுதான் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனே. உன்னை ஒரு 5 நிமிடம் உன் வாயை மூடிக்கொண்டால் அதுவே பெரிய மன்னிப்பார். ஐயா, உங்களிடம் ஏதாவது பூட்டி இருந்தால் கொடுங்கள். உன் வாயை அடைத்து விடு. பக்கத்தில் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிராமணர், ராஜா, வைசிய, விவசாயி போன்ற 4 வர்ணத்தாலும் தாராளமாக ஆத்மார்த்த உதவி செய்யலாம். ஆத்மார்த்தம் என்றால் என்ன? தனக்காக உதவி செய்து பலனடைவது ஆத்மார்த்தம். பரார்த்தம் என்றால் என்ன? உங்களுக்காக, என் நாட்டிற்காக, என் மக்களுக்காக இந்நேரம் ஆலயத்தில் லோகாசாஸ்திரா சுச்சிமா பக்து என்று உங்கள் நலத்திற்காக செய்வது பரார்த்த பூஜை. ஆதிசேவன் எனப்படும் சிவபிராமணன் எனப்படும் ஆதிசேவர்களால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பது பரமசிவனின் வாக்கு. அவர் வாக்கை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு எல்லாம் போராடி இருக்கிறோம் என்று தெரியுமா? போராடி கொண்டும் இருக்கிறோம். பல ஆயிரம் காலங்களாக எந்த ஒரு சன்மானமும் பாராமல், தன் குடும்பத்தை கூட கவனிக்காது, தன் கஷேத்திரத்தில் இருக்கும் இறைவனை தன் குழந்தையாக எண்ணி தான் உண்ணாவிட்டாலும் அது குழந்தை, நம் குழந்தை என்று பல ஆசிரிய சிவாச்சாரர்கள் பூஜை செய்த அந்த பரம்பரை அவர் கூறிய ஆகம வாக்கியத்தால் நாங்கள் காட்டும் விசுவாசம் இது. சரி ஐயா. இங்கு வந்துள்ள பெற்றோர்களை ஒருவரை கூட சொல்லுங்கள், நாங்கள் சம்பாதித்துதான் நிறுவனம் சேர்த்தோம் என்று. ஒருவர் கூற மாட்டார்கள். யாராவது கூற மாட்டார்கள். யாராவது ஒருவர் கூறினீர்கள் என்றால் இவர் மூக்கை உடைத்து விடலாம். ஆரம்பத்திலிருந்து எங்கள் மூக்கையே உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பாவம் பார்க்கலாம் அல்லவா? அவர் தான் மூக்கை உடைத்து விட்டார் என்று தெரிகிறது. ஒருவரும் தூக்க மாட்டார்கள். நாம் தோற்றுவிட்டோம். ஒருவரை தூக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வயிற்று குழப்பிற்காக அவர்கள் மாணவர்களை சேர்க்கவில்லை. தனக்கடுத்து இந்த வேதாகமங்களையும் சாஸ்திரங்களையும் நம் சேர்க்கத்தில் உள்ள இறைவனை குழந்தைகளை யாரும் செய்ய வேண்டும். அதற்காக வாழ்க்கையை யாரும் செய்கிறார்கள் என்று இன்னும் இருக்கிறது. ஆகம முறைப்படி உடவழுக்கு நடைபெற வேண்டும் என்று நாம் செய்வர்கள் குழுவினர்கள் போராடி வருகின்றனர். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள். நாங்கள் பணம் சம்பாதிக்க போராடவில்லை, பரமேஸ்வரனை சம்பாதிக்க போராடுகிறோம். எது கேட்டாலும் இருக்கு 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 என்றே பதிலளித்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு பதிலே தெரியாதா? அட அஞ்ஞானிகளே, இருக்கும் ஒன்றை இருக்கு இருக்கு அஸ்தி அஸ்தி என்று ஒப்புக்கொள்வதால் எனக்கு ஆஸ்திகம் என்று பெயர். புரிந்துகொள். இருக்கும் ஒரு பொருளை இருக்கு இருக்கு அஸ்தி அஸ்தி என்று ஒப்புக்கொள்வதால் எனக்கு ஆஸ்திகம் என்று பெயர். இருக்கும் ஒன்றை இல்லை 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 நாஸ்தி நாஸ்தி என்று கூறுவதால் நாஸ்திகம் என்று பெயர். இறைவன் இருக்கிறார், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அவர் இருக்கு என்று ஒதுக்கிறோம், அதனால நாஸ்திகம் என்று பெயர். அவர் இருக்கிறார், இல்லை என்று கூறுகிறார், உலக நாஸ்திகம் என்று பெயர். புரியுதா? அவரை பற்றி
கேட்டது சரி, இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அவர்களை காண முடியுமா? எப்படி காண்பது? இல்லை, அதற்கு ஏதாவது சான்றிதழானது இருக்கிறதா பிரபு? அவரை பற்றி உணர வேண்டும் என்று அவரே உபதேசித்துள்ளார். அஷ்டமத்யே யதாவணி கதிமத்யே யதாகம் புஷ்பமத்யே யதாகந்தம் லிங்கமத்யே சதாசிவஹ. எப்படி ஒரு கட்டையினுள்ளே நெருப்பு மறைந்திருக்கிறதோ, எப்படி ஒரு தயிரினுள்ளே நெய் இருக்கிறதோ, எப்படி ஒரு புஷ்பத்தினுள்ளே வாசம் புதைந்திருக்கிறதோ, அதே போல் இந்த திருமேனியை சதாசிவம் வீட்டிற்கு அமைக்காமல் தோல்வியை ஒற்றுக்கொண்டுதான். குருவே, எங்களை போல் அஞ்ஞானம் இருந்தவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் என்ன வழி இருக்கிறது என்று நீங்களே கூறுகிறீர்களே. இதற்கு என்ன வழி என்றால், இதற்கு ஒரே வழி, அது குருவின் விழி. எங்களுக்கு எங்கள் குருமார்களால் சிவஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நம் மதம் தழைக்கையில் ஒவ்வொரு சிவாச்சாரியாரும் மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ தினந்தோறும் இந்த ஞானோபதேசங்களை செய்ய வேண்டும். சென்ற காலத்தில் இதெல்லாம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. வருங்காலத்தில் இது கடைபிடிக்காமல் போனது. ஆதலால் இதற்கு ஒரே ஒரு சைவம் தழைக்க வேண்டும் என்றால் குரு சிஷ்ய பரம்பரையே இதற்கு தீர்வு. ஐயா, எங்கள் மனதை சிவத்திலே விதைத்து விட்டீர்கள். நாங்கள் செய்த தவறிலிருந்து இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எங்களை போன்றே அஞ்ஞானவாதிகள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் என்ன வழி என்று சொல்லிவிட்டீர்கள். எங்களை உங்கள் சிஷியர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக. சிவ சரணானந்தங்களுடைய குரு சரணானந்த தேவை. குருவை நாடுவோம், சிவனை பெறுவோம். ஓம் நம சிவாய. 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 Jai